ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிங் இன்விடேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து பண்ணக்கு கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா நான் ஃப்ரீ வெர்ஷன் வந்து பண்ணாக்க டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், வேணுன்றங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்கப்படுது ஷோகம். நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை வந்து பண்ணாக்க உங்களுடைய மொபைல் ப்ராசஸ் வந்து பண்ண கொஞ்சம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எடிட் பண்ணாமல் எந்த ஆகாமல் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி உங்கள் ஆக்ட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே காலைல 3 பட்டன் இருக்க லெஃப்ட் சைடில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்டோடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபாண்டை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஆட்மோஷன் அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நாம் க்ளோஸ் பண்ணதை மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம், நம்ம இன்புட் பண்ணேன். ஸோ அதே ப்ராஜெக்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலாக்கா எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் சர்வர் வந்து பண்ணாக்க சொல்லிடும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகாது. அந்த டெஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகலனாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மேலே வந்து பண்ணாக்க டெக்னிக் கொடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ ஓகேன்னு வரும். ஸோ கொஞ்சம் அசைன் பண்ணிக்கணும், ஏன்னா கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் அந்த வேர்டு மட்டும் வந்துனே இருக்குது. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க டெஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் முடிஞ்சு வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க அடாப்ட். இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம் தான். சப்போஸ் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா சைன் அப் பண்ண சொல்லும், உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜோட ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கீழே ஃபைல் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிய அந்த பிக்கை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 1 2 3 முடிஞ்சிச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்கா டேட்டா நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பிக்கு ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க அந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்கும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு குரூப் மாதிரி கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட்டு அந்த குரூப் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் குரூப் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம இப்போதைக்கு ஆன் பண்ணலாமா. ஓகே, மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் எதுவும் தெரியல, ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா விஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டிங் இன்விடேஷனுக்கு அடுத்தது நேம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கிளர்ச்சியில் போய்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாயுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் நேம் வந்து பண்ணாக்க டிக்கெட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பண்ணாக்க நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், அவங்க படிச்சிருக்கிற அந்த மாதிரி. இல்லை இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அவங்களுடைய ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, அப்போடைய நேமு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களுடைய இஷ்டம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தானாக்க கேர்ளுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே வந்து பண்ணாக்க டிக்கெட் கொடுத்துக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் நான் கேன்சல் பண்ணி விட்டுக்கிறேன், முடிஞ்சிச்சு.
ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிகாம்னு கொடுத்துருக்கேன். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு என்னைக்கு கல்யாணமோ மேரேஜோ ஸோ அந்த டேட்டு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே டெஸ்ட் நம்ம செலப்பேட்டஸில் போயிட்டேன். ஸோ கரெக்டாக அதோடைய டே வந்து பண்ணாக்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு மேலே நீங்கள் டேன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டெஸ்ட்டில் வந்து பார்த்தினாக்கா டேட் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே வந்து இப்போ நைட்டுக்குன்னே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மொபைல் ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்துச்சுனாக்க ஹேங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கே லைட்டாக ஹேங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நேரத்தில் ஹாப்பி மேரிட் லைஃப் இருக்கா, நெக்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ண வேணாம். பட் இந்த இடத்துல தான் நாம் எடிட் பண்ண பிக்கை நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அது கட்டை வந்து பண்ணாக்க 27.03 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நம்ம பேஜ் சேஞ்சை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அந்த பிக்கை நம்ம பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரைக்கும் நம்ம எஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம். கீழே மூட்ஸ் இருக்கோ அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இடத்துல யூஸ் பண்ணி நம்முடைய பிக் வந்து பண்ணாக்கி எந்த மாதிரி ஷீட்மோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கட்டை இந்த இடத்துல இப்போதைக்கு ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்கி XYZ இருக்கா, Z நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்க இந்த இடத்துல கட்டு உங்கள் வரலாறு ரைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணிங்கனாக்க இந்த லேயருக்கு பின்னாடி வந்து பண்ணாக்க அது போயிடும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா, பின்னாடி போயிடுச்சு. இப்போ இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கலர் வேணுன்னா நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கலர் டிக்ரீஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கடி பேக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டே இருக்காது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரைட்னா காஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேக் போய்க்கலாம். மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் கம்மனாக இருக்குது அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரைட்னா காஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் வந்து பண்ணேன் என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக லைட்டாக நான் அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காமா வேல்யூம் லைட்டில் கொஞ்சம் நான் அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக கல்யாணம் எங்கே நடக்குதோ என்ன டைமுக்கு நடக்குதோ ஸோ அந்த அட்ரஸை வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல கரெக்டாக அந்த 3 டெஸ்ட்லேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எடிட்டர்ஸில் போய்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ஸோ வீடியோவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் வந்து பண்ணாக்க கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், அது என்னன்னாக்க இந்த இடத்துல நம்ம கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆன் பண்ண பாருங்கள். இது ஆனில் தான் இருக்கான்றதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டேன். மேலே காலையில் எஸ் பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா நீங்கள் ஷோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க நம்மளுடைய ஃபேமிலியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.